நான் உங்க அட்வொகேட் என்னன்னா நம்ம நிர்வாக திறனற்ற திமுக இப்போ வந்துட்டு முடிச்சுக்கிட்டாங்க, தூக்கத்துல இருந்தாங்க, போதையில இருந்தாங்க. இவங்க தான் 10 ரூபா பாட்டில இவங்க கட்சி ஒரு ஒரு ஆள் வந்து பாட்டில் அடிப்பாங்க ஒரு நாளைக்கு 15 கோடி வரைக்கும். சரிங்களா? அது ஷேர் 15 கோடி அவரு கூட இல்ல, மொத்த கட்சியில இருக்கவங்க. அதுக்காக தான் தெளிவா 1000 ரூபாய் கொடுக்குற மாதிரி கொடுத்து அது 10 பேர் கணக்கிட்டு 100ல ஒரு ஆளுக்கு மட்டும் தான் இப்ப எலெக்ஷன் இப்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருந்தா கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 100க்கு ஒரு ஆளுக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாருக்கும் இல்ல. அந்த 1000 ரூபாயும் எப்படி போடுவாங்கன்னா 1000 ரூபாய் கொடுத்துருல, அப்போ ஒரு 1000 பேர்ட்ட 10 ரூபாய் 10 ரூபாய் பாட்டிலா போடுங்க. பிளஸ் குடிக்க வச்சு சாவட்டும், நாங்களே விஷச்சார குடிக்கிறோம், காய்ச்ச வைக்கிறோம், நாங்களே விஷச்சார காய்ச்சறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருவோன்ற பேர்ல விஷச்சார குடிச்சவங்களுக்கு போய் பார்க்க துப்பு இல்ல, அடிமட்டு தொண்டன்னு கூட. சரிங்களா? அதுல பதிவு வேற போடுவாரு. போய் நீங்களே பரப்பாது, நீங்க ஃபர்ஸ்ட் பரப்பாம இருங்க, பரப்புறதே நீங்க சோசியல் மீடியா தான், அதுக்கப்புறம் சொல்லுங்க. அதே மாதிரி எண்ணூர்ல மாற்று மாநிலத்தை சேர்ந்த கூலி தொழிலாளிங்க 9 பேர் இறந்தாங்க. அங்க உங்க அடிமேடு தொண்டனை பதிவு கூட போடல. திடீர்னுடா கரூருக்கு ஆனா முன்னாடி துபாயில இருந்து இருந்தாரு பறக்கிற மாதிரி 5 நிமிஷம் வீடியோக்கா. எண்ணூருக்கும் கள்ளக்குறிச்சி விஷச்சாராயத்துக்கும் சாவுக்கும் ஒரு அடிமட்ட தொண்டனை ஒரு பதிவு கூட போடுறதுக்கு இல்லாத துப்பு இல்லாம துப்பு கெட்ட ஆட்சிதான் திமுக கட்சி. சரிங்களா? அதே மாதிரி எதுக்காக வீடியோனா திறனற்ற திமுக. சரிங்களா? அதே மாதிரி திறனற்ற திமுக இருக்குல்ல, இவர் 4 வருஷமா தூங்கிருந்தாங்க, போதையில இருந்தாங்க. சாரி, தூங்கல, போதையில இருந்தாங்க. நாளை அன்பு சோலை திட்டமா, இப்ப எல்லா திட்டமும் வந்துடும். உங்க அப்பாவோட திட்டம் உங்க அப்பா திட்டம்னு சொல்லாம உங்க அப்பா திட்டணும். ஏன்னா ஒன்னே மாதிரி பெற்றிருக்காரு, அவர் இருந்த வரைக்காச்சும் கொஞ்சம் பேரை வச்சிருந்தாரா. அவர் திட்டற மாதிரி யார் திட்டணும்? அவர் செஞ்சதுக்குல உன்னைய பெற்றதுக்காக அவ்வளவு கேவலமான வேலைகளை செய்யற அராஜக ஆட்சியின் உச்சம். கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் வந்து ரவுடிங்க. சரிங்களா? 4 அடியா அடிச்சாங்க. எனக்கெல்லாம் வர கோவத்துக்குலாம் வக்கீல் வேற. இதே வந்து என் மாநிலத்தை பார்த்தா கர்நாடகா இருக்கேன், என் மாநிலத்துல வந்து அதே வந்து ஒரு வக்கீல பேசியிருந்தானா இன்னைக்கு அவன் வாய் அந்த இடத்துல இருக்க பின்னாடி இருந்திருக்கும். நல்லா கொஞ்சம் அந்த இடத்துல இருந்திருக்காது, சாக மாட்டான் உண்மையாது. அவன் வாய் முன்னாடி இருக்காது, பின்னாடி இருந்திருக்கும். அவ்வளவுதான். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.